பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு தூசியை உதறிவிட்டு எழுந்துருங்கிறத வார்த்தைகள் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த நாட்கள்ல அநேகருடைய குடும்பங்கள்ல காணப்படுகிற பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய குடும்பங்கள்ல இவ்வளோ ஆண்டு காலமா வந்தாச்சு, எங்க குடும்பங்கள்ல இன்னும் பிரச்சனை தீரல, போராட்டங்கள் தீரல, பிசாசின் கட்டுகள் மாறி போகல, இப்படி சொல்லி பல காரியங்களை சொல்லி மக்கள் அழுது புலம்புகிற காரியங்கள், போன் கால்ஸா இருக்கலாம், நேரடியாக பேசுகிற காரியங்களா இருக்கலாம், அநேகர் சொல்லுகிற காரியங்கள் இதுதான். ஆனால் இந்த நாட்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களுக்கு அது ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதனால கர்த்தர் இந்த நாட்கள் கொடுக்கிற வார்த்தை தூசியை உதறி விட்டு எழுந்துரு, அப்பொழுது உன் கட்டுகள் உன் நுகங்கள் எல்லாமே முறிக்கப்படும் என்கிறதை கர்த்தர் நாட்கள் வார்த்தை கொடுக்கிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்ட சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. இந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் பல பல பாவ பழக்க வழக்கங்கள்ல இருந்திருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத அவ்வளவு ஒரு சீர்கேடுகள் இருந்திருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு தூசி போன்ற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்யும். இந்த நாட்கள் அநேகருடைய கொஸ்டின் மார்க், அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள், ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சொல்லுகிற ஒரே வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் வாழும்போது நாம் பாவம் செய்யாம வாழ முடியாது, போகிற வருகிற இடங்களில் எல்லாம் நமக்கு பாவ பழக்க வழக்கங்கள் நம்மளிடத்தில் போராடும், சிலது மேற்கொள்ளும், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்லாம் நான் கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததுக்கு நோக்கம் உலகத்தில் போகும்போது உலகத்தினுடைய பாவம் நம்மள்கிட்ட வரணுங்கிறதுக்காக நம்மளை ரட்சிக்கல. எங்க போனாலும், எந்த சமுதாயத்துக்குள்ள போனாலும், எங்க போனாலும் நமக்கு அந்த உலகத்தார்கள் செய்கிற பாவம் நமக்குள் வரக்கூடாது. உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகமே பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எங்க போனாலும் பாவம் நம்மளை மேற்கொள்ளுது என்று ஒருவர் சொல்வார்களானால் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் பலப்பட்டவர்கள் அல்ல. எங்க போனாலும் பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த நாட்கள் அதுதான் சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஏன்னா சில பாவங்கள், தூசி போன்ற பாவங்கள் வரும் பொழுது அதை தட்டி விடுறதுக்கு மனம் இல்லை. இதெல்லாம் ஒரு பாவமா? இந்த பாவத்துல கூடவா நமக்கு ஆசீர்வாத குறைகள் இருக்கும்? இந்த பாவத்துல கூடவா நமக்கு குடும்பங்கள பிரச்சனை போராட்டங்கள் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். தூசி போன்ற பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எழுப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு உங்களை தள்ளிவிடும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, குப்பையை உதறிவிட்டு எழுந்துருன்னு ஆண்டவர் சொல்லல, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. நம்மள்ட்ட இருந்த குப்பைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்திட்டாரு. ஆனா தூசி போன்ற பாவங்கள், பொய், எரிச்சல், கோபம், பொறாமை, வன்கண், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்தில் காணப்பட்டது கொண்டுதான் இருக்கிறது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இதெல்லாம் தூசி போன்ற பாவங்கள். உலகத்துக்குள்ளாக போய் கொண்டு வரும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் இல்லாதவர்கள் இந்த பாவத்தினால் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கு பிறகு உலகத்துக்குள்ள போனா பாவம் மேற்கொள்ளத்தான் செய்யும். அதனால வேற வழியே கிடையாது, ஏசு வரும் பொழுதுதான் நான் பூரணப்பட்டவர்களாய் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது நம்மை போல பாடுள்ள மனிதனாக வாழ்ந்தார். இந்த பூமியிலே அவருக்கும் பாடுகள் இருந்துச்சு, ஆனா எல்லாத்தையும் ஜெயம் பெற்றார் இருக்கு. எந்த பாவத்துல அவர் விழுந்ததாட்டு இல்ல வசனத்துல. புரியுதா? அதனால இந்த நாட்கள் நாமும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்கள். நாம் எப்படி நடக்க வேண்டும்? கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும். பேச்சில், சிந்தனையில், பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை போல் நாம் வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். தூசி போன்ற பாவங்கள் இது எப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பொறாமைன்னு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொறாமை, ஒருத்தவங்க ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறார்கள் அப்படின்னா அவங்களை பார்த்து ஒரு பொறாமை குணங்கள், அதான் சொல்றது இல்ல, தானும் வளர மாட்டேன், வளர்றவங்களையும் வளர விட மாட்டேன். சில கூட்டங்கள், சில குள்ள நரிகள் ஆலயத்துக்குள்ளாகவே இருக்கும். சில ஊழியக்காரர்களே அப்படி இருப்பார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரக்கூடிய பிள்ளைகளை வளர விடாமல் தட்டி கீழே தள்ளி விடுற சில விசுவாசிகளும் இருப்பார்கள், சில ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரிப்பட்ட தூசி போன்ற பாவங்கள் இருக்கும்.
இருக்கும். அதனாலதான் ஒருத்தவங்க மேல ஏறி வரும்பொழுது அவங்களை ஏற விடாதடிக்கு அவங்களை கீழே தள்ளி விடுற காரியங்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும். இது ஒரு பொறாமையின் குணம். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இதுவும் ஒரு பொறாமை குணத்தை சேர்ந்தது. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குகிறார், ஒரு நல்ல துணி வாங்குகிறார், நல்ல ஒரு வீட்டுல ஒரு கார் வாங்குறார், பைக் வாங்குறாரு, ஏதோ ஒரு காரியத்தை வாங்குறாருன்னா அதே போல் நானும் வாங்க வேண்டும் என்கிறது ஒரு பொறாமை குணம். அது ஒரு இச்சையிலும் சேரும், அதுவும் ஒரு பாவம் தான். அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராம ஏனோ தானோ என்று கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் வேண்டும், ஏசுவும் வேண்டும். அது எப்படி ஏசப்பா கூட இருப்பாருன்னா, ஏசப்பா கூட இருக்கவே மாட்டாரு. ஒண்ணு உலகத்துல இரு, இல்லைன்னா கிறிஸ்துவில இரு. ரெண்டுல இருக்க முடியாது. ரெண்டுல ஒருத்தன் இருக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். உலக ஆசைகள் இச்சைகள் இதெல்லாமே சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஒருத்தர் உலக பிரகாரமா ஒருத்தர் ஒண்ணு வாங்கிட்டோம்னா உடனே அதை நம்ம வாங்கி கொள்ளணுங்கிறது பொறாமையிலும் சேரும், இச்சையிலும் சேரும் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த மாதிரிப்பட்ட பாவங்களை நீ உதறி விட்டு எழுந்துரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழுந்துராத பட்சத்தில் என்ன நடக்கும் என்பது நம்ம பின்னாடி பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஒருவர் செய்வது போல நானும் செய்ய வேண்டும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒருத்தர் எக்ஸாம்பிள் யாரை பார்க்கணும்? ஒரு ஆவிக்குரிய ஜீவத்துல வளர வேண்டியதா இருக்கலாம். வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, பிரசங்கிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு ஊழியக்காரனை பார்த்து நாம் காப்பி அடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. கூடாது. அவனும் மனிதன் தான். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் எக்ஸாம்பிளா வச்சு சொல்வார். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறார். அவரை பின்பற்றி நாம் செல்வர்களா இருந்தால் கண்டிப்பாய் பாவத்தை மேற்கொள்வோம். பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, பாவத்தை நாம் மேற்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதிரிப்பட்ட பொறாமைகள், இச்சைகள், பெருமைகள், இந்த நாட்கள் அநேகருக்கு பெருமை என்ற தலை தூக்கி நிற்கிற காரியம் இதுதான். ஊழியர்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் பெருமைங்கிறது தலை தூக்கி நிற்கிறது. ஒரு நல்ல செய்தி கொடுத்துட்டா அது ஒரு பெருமை, ஒரு பேயை விரட்டிட்டா அது ஒரு பெருமை, ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை, அது ஆண்டவர் தான் அந்த விடுதலை கொடுக்கிறாரு. மனுஷன் அந்த விடுதலை கொடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று அதை செய்கிறார். இந்த நாட்கள்ல ஒரு பிசாசை விரட்டினவன அவன் பிரபலமாகி நான் தான் அந்த பிசாசை விரட்டினேங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார் என்கிறதை சொல்லுகிற அற்பமும் சொற்பமான மனிதர்கள் இந்த நாட்கள் இருக்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல தூசி போன்ற பாவங்களை உதறிவிட்டு எழுந்துரு. தூசி போன்ற பாவங்கள், இந்த பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சை, இதெல்லாமே அசுத்தாவினுடைய கிரியைகள். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பொல்லாத சாத்தான் அந்த பெருமை நிமித்தமாகத்தான் பாதாளத்தில் தள்ளுண்டு போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறார். பாதாளத்தில் தள்ளுண்டு போனானா. இந்த நாட்களிலே லூசிபரை போன்று, சாத்தானை போன்று அவனை பின்பற்றுகிற கூட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது, ஏராளம். அந்த பெருமை என்கிற ஆவிகள், பெருமை, நான் தான்ங்கிறதே பெருமைதான். நான் இதை செஞ்சேன், நான் அங்க போனேன், நான் அசுத்தாவிதான் அந்த தலைய கை வச்சேன், அசுத்தாவி ஓடிச்சு, இதெல்லாம் பெருமையின் ஆவிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இப்படிப்பட்ட பாவங்களை நீ உதறி விட்டு எழுந்துரு. பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, கோல் சொல்லுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒருவர்கிட்ட கேட்டு இன்னொருத்தட்ட போய் சொல்றது, வீம்பு, வைராக்கியம், வன்கண்கள். ஒருவர் நல்லா இருந்தா அந்த ஆட்களை குறித்ததான வன்கண்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. 52வது அதிகாரம் ஏசாயா 52:1. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. நீ என்னைக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை விட்டு வெளியே வருகிறாயோ அப்பொழுது அசுத்தன் இனி உன்னிடத்தில் வரமாட்டான். நீ அசுத்தனுக்கு இடம் கொடுக்கிறது வரைக்குமே அவன் உனக்கிட்ட அந்த ஆளுகை செஞ்சு கொண்டே இருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு விருப்பமே கிடையாது. இது நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லி கேட்ட விஷயங்கள். இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் பாவம். கெட்ட வார்த்தை, கொச்சையான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இதெல்லாம் பாவம் கிடையாது, கேஷுவலான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களுக்கும்
மற்ற புறஜாதியார்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் காணப்படுகிற நாட்கள்ல நம்ம இந்த நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் மாறிட்டான் என்றால் அவனுடைய சாயல் மொத்தமாக மாற வேண்டும், அவனுடைய பேச்சு மாற வேண்டும், அவனை பார்க்கும் போது இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்களுடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சு, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம், அவங்கள்ட்ட பழகி பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய எந்த சாயலுமே இருக்காது. ஆனா ஆலயத்துக்கு போய் விட்டார்கள் என்றால் அவர்களை போல் ஆராதிக்கிறதற்கு ஒருத்தர் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு ஏதோ பக்தி பரவசத்தோடு ஆராதிப்பார்கள். தேவனுடைய ஜனங்களே, ஆலயம் நமக்கு தேவை, ஆலயத்துல போய் ஆராதிக்கிறது நமக்கு தேவை. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ள போய் 6 நாள் நீ துர்மார்க்கமா நடந்து கொண்டு 7ஆம் நாளில் தேவனுடைய ஆலயத்துல போய் இப்படி கையை அசைச்சு நீ ஆராதிச்சு ஆண்டவரை புகழ்ந்து யூஸே கிடையாது. நீ 6 நாள் உன்னுடைய கிரியைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு எழும்பக்கூடிய பாவத்தை விட்டு, தூசியை உதறி விட்டு எழும்பக்கூடிய பிரியம் கிடையாது. மெஹந்தி வைக்கிறது, மருதாணி, கோன் வைக்கிறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, தன்னை அலங்கரிக்கிறது, அதெல்லாம் இயேசுபேலின் ஆவி, பொல்லாத விபச்சாரத்தின் ஆவி என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க பழைய ஏற்பாட்டுல படிச்சு பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டுல படிச்சு பார்த்தாலும் சரி, பெண்கள் தங்களை அலங்கரிக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளவு அது எத்தனை வசனங்கள் படிச்சாலும் இந்த நாட்கள்ல அநேகருக்கு இந்த பாவத்தை விட முடியாதவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த பைபிள் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த வசனத்தை படிக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்குமே இந்த வசனம் பொருந்தும். நமக்கு, எனக்கு இந்த வேதத்தை நான் படிக்கும் பொழுது இது எனக்குன்னு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல பெண்கள் தங்களை அலங்கரிக்க கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் இந்த நாட்கள்ல எல்லா அலங்கரித்து விட்டு அது எனக்கு இல்ல, அந்த வசனம் அங்க, அந்த வசனம் இங்க என்று சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுவேன், இந்த வார்த்தையின்படி யார் நடக்கலையோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. மருதாணி வைக்கிறது, பொட்டு, பூவு, கொலுசு, இந்த மாதிரிப்பட்ட, நான் என்ன சொல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்திலே மஞ்ச கயிறு கட்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது என்னன்னா புறஜாதியார், பிற மதத்தினர் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியது. அதே இப்பொழுது ஆலயத்துக்குள் சர்ச்சுக்குள்ளே மஞ்ச தாலியை கட்டக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாமே தேவன் அருவருக்க காரியங்கள், இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு ஒத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுல உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டும். அதுக்காக வெள்ளையும் போடுங்க, நகையெல்லாம் கலத்துங்க, அப்படியே போங்க நான் சொல்லல. கிறிஸ்துவின், நான் இன்னைக்கு சொல்ல, உலக பிரகாரமாக உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால உலக பிரகாரமா இருக்கிறவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக வேண்டும். உலகத்தான் பொட்டு வைக்கிறான்னு நம்மளும் பொட்டு வைக்க கூடாது, உலகத்தான் பூ வைக்கிறான்னு நம்மளும் போய்க்க கூடாது. அது எல்லாமே பிசாசுக்குரியது, கொலுசு பிசாசுக்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் நம்ம போடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருத்தவங்க கேக்குறாங்க, மெகந்தி வச்சா தப்பா, கொலுசு போட்டா தப்பா, பூ வச்சா தப்பானா தப்பு தான். தப்பா அப்படின்னாலே தப்பு தான். அது ஒரு பரிசுத்தவான் சொல்லுவாரு, நீங்க தப்பான்னு கேட்டுட்டீங்கன்னா அது தப்பு தான். அதுக்கப்புறம் நான் ஆலோசனை கேட்க தேவையே கிடையாது, அதை நீங்க கலத்திட வேண்டியதுதான் என்று வேதவசனம் சொல்கிறது. தன்னுடைய கணவனிடத்தில் ஆலோசனை கேட்டு கர்த்தர் நம்மளிடத்தில் சொல்லுவார். சில சொப்பனங்களின் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை எச்சரிப்பார். உடனடியாக நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்க வேண்டும் என்றால் எழும்பி பிரகாசிக்கிறவராக இருக்க வேண்டும், எழும்ப வேண்டும், தூசியை விட்டு எழுந்திருக்க வேண்டும். எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்றார். நீ எழும்பாத வரைக்கும் தேவனுடைய வல்லமை நீ தரித்துக்கொள்ள முடியவே முடியாது. நான் பாவத்தை விட்டு முதலாவது எழுந்திருக்க வேண்டும். எந்த பாவத்துல? நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளை, கட்டுன மனைவியை வைத்துக்கொண்டு பிறனுடைய மனைவியின் மேல ஆசை, கட்டுன மனைவியை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடத்தில் ஆசை வைத்து துர்மார்க்கமாய் போகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், துர்மார்க்கமாய் போகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தை 1000 செய்வான், உலகத்தான் சாக்கல்ல கிடந்த உருளுவான். அதுக்குன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யக்கூடாது. கட்டுன மனைவி, நான் ஒண்ணு சொல்றேன், கட்டின மனைவி இடத்தில் நீங்கள் அன்பு பாராட்டுங்கள். மனைவியானவள் ரொம்ப இலகுன மனசுள்ள பெண்கள் ரொம்ப இலகுன மனசுள்ளவர்கள். நீங்கள் மனைவிமானவரிடத்தில் அன்பா இருந்து பாருங்கள், அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி கொண்டு கொடுத்து பாருங்கள், அவர்கள் உங்களிடத்தில் அன்பா இருப்பார்கள். அதுக்கென்று சொல்லி காலுக்கு கீழே போயிடக்கூடாது. புரியுதா? கட்டின மனைவியிடத்தில் அன்பு செலுத்தி பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாய் செய்வார்கள்.
அதே மாதிரிதான் மனைவிமார்கள் கணவன் வந்த உடனே காலுக்கு மேல காலையும் போட்டுட்டு செல் நோண்டிட்டு இருக்க கூடாது. கணவன் வந்த உடனே கணவனுக்கு என்ன தேவைங்கிறதை மனைவிமார்கள் தான் பார்த்து செய்ய வேண்டும். காலுக்கு மேல காலை போட்டு டிவியை பார்த்துட்டு செல்போனை பார்த்துட்டு யாராவது போன் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனைவிகள் செய்து பாருங்கள். கணவன் காட்டக்கூடிய அன்பை தானாய் காட்டுவார். இது கணவன் எந்த ஒரு அன்பை செலுத்துறது கிடையாது. செலுத்தாம கணவன் என்னிடத்தில் அன்பா இல்லை, மனைவி என்னிடத்தில் அன்பா இல்லை என்று சொன்னால் குடும்பங்கள் சீரழிந்து போய்விடும். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை உணர்த்தி கொடுத்தார். என்னன்னா, எப்பேற்பட்ட பிரஸ்தி பெற்ற ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, வீட்டிற்குள் அனுமதிக்கிறதில் ஜாக்கிரதை. சும்மா சும்மா ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள வருகிறான்னா சம்திங் ராங். கவனம் தேவை. சும்மா சும்மா ஒரு ஊழியக்காரனை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. காரணம், ஒரு பலவீனத்துல ஜெபம் பண்ண வர்றாங்களா, ஓகே, அது ஓகே. எத்தனை போன் கால்ஸ் வருது. ஊழியக்காரன்கள், ஊழியம் செய்கிறவனுங்க என்ன செய்யறாங்கன்னா விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ண கூப்பிட்டா ஜெபம் பண்ணக்கூடியவனுக்கு மனைவியை வசப்படுத்திக் கொள்கிற பிசாசின் கிரியைகள், கள்ள ஓநாய்கள் இவர்கள் எல்லாம். இதெல்லாம் பாவம் இல்லை என்றும் கூட சொல்லுவார்கள். தேவனுடைய ஜனங்களே, ஒரு வாட்டி 2 வாட்டி ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வர்றது ஜெபம் பண்ண வர்றாங்க, அது சரி. அதே மாதிரி மனைவி தனியா இருக்கும்போது ஊழியக்காரன் மட்டும் வீட்டுக்கு வர்றதுக்கு அலோட் பண்ணாதீங்க. ஃபேமிலியா இருக்கும்போது யார் வேணாலும் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு போகட்டும். ஊழியக்காரர்கள் மற்ற மாதிரி யாரையும் வீட்டுக்குள் நோ அலோட். நீங்க அலோட் பண்ணுவீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் சீரழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஓயாம ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வர்றானா அவனை கண்காணிங்க. ஒருத்தன் சும்மா வேலை வெட்டி இல்லாம நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கிறானா அவனை கண்காணிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். எதற்கு வருகிறார்கள்? அவர்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது. அந்த வீட்டுக்குள் வருகிறதுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது. உங்களுடைய மனைவிமார்களை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள் கணவன்மார்களை நீங்கள் கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். சும்மா ஊழியத்துல நான் போய் ஊழியக்காரங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரேன் உங்க மனைவிமார்கள் சொல்லுகிறார்களா? கேர்ஃபுல். கவனம் தேவை. நீங்கள் கூட போங்க. கணவன்மார்களை நீங்கள் கூட போய் அந்த ஊழியக்காரனை போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. மனைவிமார்களை ஊழியக்காரர்களிடத்தில் தனியாய் அனுப்ப வேண்டாம். அதே மாதிரி வீட்டுக்குள் அடிக்கடி ஒரு ஊழியக்காரனை அனுமதிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையவே போன் கால்ஸ் வருது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நான் தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். உலகம் கடைசி காலத்துக்குள் அன்பு தனிந்து போகும். இப்பெல்லாம் அன்பெல்லாம் தனிந்து போய்கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால ஊழியக்காரர்களை வீட்டுக்குள் அனுமதிக்கிறது கவனமா இருங்க. வீட்டுக்குள்ள புகுந்து வீடை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டு போய் விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல ஊழியக்காரர்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு பயந்து தன்னை அட்டைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் உத்தமர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்படிப்பட்ட சீர்கேடுகளை செய்கிற கள்ள ஓநாய் கூட்டம் எழும்பி இருக்கிறது. ஊழியங்கிற போர்வை எப்படி போய் பலிபீடத்தில் பிரசங்கிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்தவன் மனைவிய கூட சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு பலிபீடத்தில் நேற்றுக்கிழமான போய் பிரசங்கம் பண்றானுங்க. கள்ள ஓநாய்கள், நம்பி விடாதீர்கள். இல்லலாம், பகுத்தறியுங்கள். வீட்டிற்குள் ஒருவனை நீங்கள் விடுவீர்கள் என்றால் அவன் யார், அவன் எதற்காக நம்மளுடைய வீட்டுக்குள் வருகிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை அவன் சேதப்படுத்தி விடுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. உன்னிடத்தில் எழும்பி பிரகாசிக்க விடாதபடி என்ன பாவங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார். தவறான தொடர்புகள் நீ இந்த நாட்கள் இருப்பாய் என்றால் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். உன் மனைவியோடு வந்து சமாதானத்தோடு இரு. கண்டவள்கிட்டெல்லாம் போகாத. ஒரு நாள் உன் காலை வாரி விட்டுட்டு போயிருவாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் நீ கைய காலை உடைச்சிருவாராண்டவர். உன் கைய காலை உடைச்ச பிறகு உன் மனைவிதான் உனக்கு எல்லா கடமைகளும் செய்ய வேண்டியது இருக்கும். நீ போனியே, ஊரெல்லாம் சுத்தி போனியே, எவ்வளவு வந்து உன் காலை கழுவ மாட்டா. உன் மனைவிதான் உனக்கு எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால இந்த நாட்கள் உனக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், மனம் திரும்பு. அதே மாதிரி சகோதரிகளுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறேன். கட்டுனா கணவனை வீட்டுல வைத்துக் கொண்டு நீ கள்ள போன் பண்றது, எவனுக்காவது இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, போன், இந்த மாதிரிப்பட்ட அருவருப்பை நீ செய்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், கவனமாயிரு. உனக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பு ரெடியாக இருக்கிறது. உனக்கு ஒரு சேதம் வரும் என்றால் நீ எல்லாம் போன் பண்ணி பேசினல்ல, அவன் எவனும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்.
உன் புருஷன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், உன் புருஷன் தான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். உனக்கு ஒருவேளை அவன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், உனக்கு நல்ல பட்டு சாரி எடுத்து கொடுக்குறேன், உனக்கு அப்படி நான் செய்வேன், இப்படி செய்வேன், தங்கமே செல்லமே பொன்னேன்னு வர பேசியிருப்பானுங்க. நம்பி விடாதே, நம்பி விடாதே. உன்னை சாத்தான் கண்ணில் விளைவித்துக் கொண்டிருக்கிறான். அதனால உன் கணவனுக்கு நீ உண்மையாயிரு, மனைவிக்கு நீ உண்மையாயிரு என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களே கணவன் மனைவிக்காக நான் செய்தி வேற மாதிரி எடுத்தது. இந்த நாளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இடைபடுகிறார். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி ஒருவருக்கொரு உண்மையாயிருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலையாயிருக்கிற கணவனை உன்னால் எவ்வளவு கனம் பண்ண முடியுமோ அவ்வளவு கனம் பண்ணு. இந்த நாட்களிலே கணவனை கனம் பண்ணாத மனைவிமார்களை என் கண் கூட ஏகப்பட்ட பேரை நான் பார்த்து விட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. கணவன்மார்களை நாம் மதிக்க வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற கணவன் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிமார்களிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்பொழுது குடும்பத்தில் சமாதானம் வரும். பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். இந்த நாட்களில் பிள்ளைகள் குடும்பங்களை கீழ்ப்படியாதது காரணம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததுனால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட அருவருப்பான விபச்சார பாவங்களை விட்டு எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை எப்பொழுது உண்மையில் உதிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு தணிந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தவறான தொடர்புகள், தவறான சீர்கேடுகள், இப்படிப்பட்ட காரியங்கள். தயவு கூர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளே வெளியே வந்துருங்கள், வெளியே வந்துருங்கள். இது ஒரு அருவருப்பான பாவம். ஒருவனை ஒருத்தியை தள்ளி இந்த மாதிரிப்பட்ட அகால பாத்திரத்தில் தள்ளி விடுறதே அது ஒரு லூசிஃபரின் ஆவி. அதுல கவனமா எச்சரிப்பா இருந்து இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்கிறார். பொறாமை, எரிச்சல், கோபம், பெருமை, பொல்லாத கோள் சொல்லுகிற காரியங்கள், மேட்டின்மைகள், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நாளுக்கு கர்த்தர் வெளியே வர சொல்லுகிறார். நிறைய பேர், ஒரு ஆள் ரெண்டு ஆள் அல்ல, இந்த மெசேஜ்ல கேட்கிற அநேகர் இந்த பாவத்துல இருந்து கிடக்கிறீங்கன்னு ஆவியானவர் சொல்றாரு. அதுல மரியாதைக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். இந்த பாவத்திலிருந்து வெளியில வரணும், உன் கையை கால உடைக்க போறாரு. உன் கை கால் உடஞ்சிருச்சு, ஒருவேளை இந்த பாவத்துல இருந்து நீ வெளியில வரல, உன் கை கால் உடஞ்சிருச்சுன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பலமா வருதுன்னு நினைச்சுக்கோ. ஒண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல உன் கை கால் உடையலாம், ஏதோ ஒரு வழியில உன்னை கை கால் உடைச்சு போடுவார் ஆண்டவர். உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிய, உன் கணவனுக்கு நீ துரோகம் பண்ணிய, உனக்கு இந்த நிலைமை தான் வரும். ஒழுக்கமா இந்த நாட்களே அந்த பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார் என்று வேதவசனம் சொல்கிறது. தாவீது விபச்சார பாவத்தில் விழுந்தார். அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, குழந்தை செத்து போச்சு. இதுதான் அந்த மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நீ துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறியா, உன் கணவனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறியா, ஒருவேளை நீ நல்லா இருக்கலாம், உன் பிள்ளை கொண்டு போடுவாரு. கவனமா இருந்துக்க. விபச்சார பாவங்கிறது பொல்லாத பாவம். அது நாமளே அந்த ஆலயம் கத்த சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயம் நம்மள ஆலயம் சொல்லிருக்காரு. இந்த ஆலயத்தோட வீட்டுப்படுத்த அவனை சும்மா விடுவார் ஆண்டவரு. அதனால நான் சொல்றேன், உன் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணுமா, உன் கணவனையும் நீயும் பாதுகாப்பா இருக்கணுமா, ஒழுக்கமா குடும்பத்துல சந்தோஷமா சமாதானமா. உலகத்துல வாழும்போது நமக்கு 1000 பாவங்கள் வரும். அதெல்லாத்தையும் தேவன் நம்மளை மன்னிப்பாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொருத்தன் கணவன் மேலேயோ இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டினா ஒன்னு உனக்கு அடி விழும், இல்லைன்னா உன் பிள்ளைகளுக்கு அடி விழும், கொன்னே போடுவாரு. அதுக்கப்புறம் ஏன் ஆண்டவரே என் பிள்ளைய எடுத்தீங்க, ஆண்டவர் என் கையை கால உடைச்சிங்கன்னா அப்புறம் ஆண்டவர் கண்ணும் காணாத மாதிரி இருப்பாரு. அதுல இப்பொழுது எச்சரிப்பான வார்த்தைகள் வரும் பொழுது உடனடியாக கீழ்ப்படி என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிறனுடைய மனைவியை இச்சியாதே, பிறனுடைய கணவனை இச்சியாதே. வாலிப பிள்ளைகளே, இச்சையில் விழுந்து விடாதீர்கள். கவனமாக இருங்கள். கடைசி நாட்களிலே சாத்தான் கட்சிக்கிற சிங்கம் போல எழும்பி இருக்கிறான். அவனுக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஏசு வரப்போறாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, ஒரு கூட்டத்தை நம்ம பக்கம் இழுத்துறோம். அவன் ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறான். நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசுவை தரித்து கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத பாவங்களுக்கெல்லாம் நம்மளை விலைக்கு ஓடுவோம், எழும்பி பிரகாசிப்போம், எழும்புவோம். நீ எழும்பாத பட்சத்தில் உன்னை ஆண்டவர் கை தூக்க முடியாது. நீ உட்கார்ந்தே இரு, படுத்தே கிடந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி வைக்க முடியாது. அதனால நீ முதலாவது எழும்பு. ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை இந்த நாட்கள் விடுகிறேன். எந்த பாவத்தை விட முடியல, நீங்க ஒரு இஷ்டப்படுத்துவீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு பாவத்தை நான் விடுற ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் விடுற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த பாவத்துல இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து உங்களுக்கு தேவையான காரியத்தை
காரியத்தை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். குடும்பங்களில் போராட்டம், குடும்பங்களில் பிரச்சனை, இப்படிப்பட்ட பல பிள்ளைகள் கீழ்ப்படியாமைகள், பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே முதல்ல நீங்க கீழ்ப்படியல. கர்த்தர் விட வேண்டிய காரியத்தை விட சொல்றாரு, நீங்க விடல. பேசாதன்னு சொல்ற இடத்துல போய் பேசுறீங்க மறுபடியும், போகாதன்னு சொல்ற இடத்துக்கு போகிறீங்க மறுபடியும். விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகுங்கள், எழுமுங்கள். எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள், ஆண்டவரே என்ன நம்மளால விட முடியாது, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை விடுகிறேன், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால விட முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க சொல்லி பாருங்களேன், கையை கொடுங்க, ஆண்டுகிட்ட கையை கொடுங்க, தூக்குங்க ஆண்டவரே, நான் எழும்ப ஆசைப்படுறேன். நீ எழும்ப ஆசைப்படாத வரைக்கும் அவர் தூக்க மாட்டாரு. நீ எப்ப எழும்ப ஆசைப்படுறியோ, எந்த பாவத்திலிருந்து எழும்ப ஆசைப்படுறியோ, அப்ப கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடு. நான் இந்த பாவத்திலிருந்து எழும்ப ஆசைப்படுறேன் ஆண்டவரே, என்ன தூக்கிடும், நான் இந்த பாவம் நீ செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனிடத்துல ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, குடும்பத்துல ஆசீர்வாதம் வருதா இல்லையான்னு பாருங்க. உங்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறுதா இல்லையாங்கிறத நீங்க பாப்பீங்க. இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எழும்பி பிரகாசி, நீ எழும்பு, கர்த்தர் தூக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒருவனை வலுக்கட்டாயமாய் கர்த்தர் தூக்கி எடுக்க மாட்டார். நீ எழும்பாத பட்சத்தில் அவர் உன்னை தூக்க மாட்டார். நீ இந்த நாட்கள் எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறாய், தேவன் சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் எழும்ப ஆசைப்படுகிறேன், எழும்பு. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை ஆண்டு போடுறார். நீ கிறிஸ்தவராயிருந்து இன்னும் நீ உலக பிரகாரமான காரியங்களிலே மருதாணி வைக்கிறதா இருக்கலாம், கொலுசு போடுறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி கவனமாயிரு. சொறி சிறங்க வர வச்சிருவாரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லவில்லை. நீ இந்த வார்த்தையை நீ யாரா இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறியா, உன் கையில நீ மகிழ்ந்து வைக்கிறியா, உன் காலில் மகிழ்ந்து வைக்கிறியா, இதுக்கு மேல நீ வச்சுன்னு உன் கையில சொறி சிறங்க வர வைப்பார் ஆண்டவர். கொலுசு போடுறது காரியங்களை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறியா, உன் கணவனத்தை கேட்டு இந்த காரியத்தை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால் உன் காலிலே பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அதுல தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை நாட்கள் பலமாய் வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்பு, எழும்பு, முதல்ல எழும்பி பிரகாசி. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் அசைவாடுவார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். நீ எழும்பாத பட்சத்தில் நீ அப்படியே முடங்கி போய்விடுவாய், சாத்தானை அமிக்கே போட்டுட்டுருவான். அதனால நீ எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை உண்மையில் பிரகாசிக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பைபிள் படிக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அநேக பரிசுத்தவான்களை பத்தி பார்த்திருக்கிறோம். பாவத்தில் விழுந்த தாவீதாக இருக்கலாம், பாவத்தில் இருந்த ஆதாம் ஏவாளாக இருக்கலாம், இப்படிப்பட்ட நபர்கள் சாலோமோன், எசேக்கியா, இப்படி அநேகரை குறித்து நாம் பார்க்கலாம். எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, பாவத்துக்கு தண்டனை கிடைத்ததா இல்லையா? அதைத்தான் நாம் பாவம் செய்தார்கள். எல்லாரும் இன்னைக்கு சொல்வார்கள், தாவீது பாவம் செய்தார், அவர் பாவம், எல்லாரும் பாவம். ஆனால் பாவத்துக்குரிய தண்டனை என்னங்கிறதை பாருங்கள். ஆதாம் ஏவாள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தார்கள். புசித்ததுக்கு அப்புறம் சாபம் வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சாபம் வந்தது, ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செஞ்சுட்டு ஆதாம் ஏவாளை போல சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பாவம் செஞ்சது நான் தான் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் ஒப்பு கொடுப்போமாக. நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். குடும்பங்கள் போராட்டங்களா, பிரச்சனைகளா, இந்த நாட்களில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எந்த காரியத்தில் நான் மீறுதல் பண்ணேன், ஒருவேளை ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கனியை நீ புசிக்காதன்னு சொல்லியிருக்கிறாரா? யார்ட்டையா சொல்லியிருக்கிறாரா? இந்த கனியை புசிக்காத, கனியை புசிக்காதன்னா கனியை புசிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு பாவங்கள் இருக்கலாம். அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்கள் என்றால் கர்த்தர் மன்னிக்க தயவு பெருத்தரவா இருக்கிறார். இல்ல ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆதாம் ஏவாளுக்கு வந்த சாபங்கள் நம்மளை சுத்திதான் நிற்கிறது, எங்கேயும் போகல. சாபம் நம்மளை பின்தொடரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்களானால் இந்த நாட்களில் தூசி போன்ற பாவம் தானேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. தூசி போன்ற பாவங்களை உதறி தள்ளி விட்டுருங்க, கழுவுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிலையிடுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உண்மை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி யார் யார் எங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் பாவம் இருக்கும் என்றால் நீங்கள் அவர்களை தரிசிக்க முடியாது, கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாது. எப்பொழுது உங்களை நீங்கள் சுத்திகரித்து பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரை தரிசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். இந்த நாட்களில் எச்சரிப்பாயிருந்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் மனம் திரும்புங்கள். கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறதா, அதுல கவனமா இருங்க. எப்ப வெட்டப்படுவோம் நமக்கு தெரியாது. எப்ப ஆண்டவர் எடுத்து கோடாரி எடுத்து ஒரே போடுறாருன்னு தெரியாது. அதுக்குள்ள எந்தெந்த காரியத்தில் நாம் மாற வேண்டுமோ
மாறிவிடுவோம். அரிவாளை நீட்டி அறுக்கக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது, அரிவாளை நீட்டி அருங்க என்று உத்தரவு எடுக்கக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அரிவாளை எடுத்து நீட்டுற நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட கதிர்களா இருக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்கள். கலையாய் இருந்திடக்கூடாது, நெல்மணியாய் நாம் மாறி நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இந்த நாளை, இந்த நிமிஷமே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உடனாக கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பயிராய் மாறி விடுவீர்கள். கர்த்தராகி ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்குள்ள சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்துங்கள். நிர்விசாரிகளே மனம் திரும்புங்கள். சீர்கேடா நடக்கிறவர்களே, பண்டியின் மூக்குத்திக்கு சமானமா இருக்கிறவர்களே, இந்நாட்கள் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எழுந்து பிரகாசிக்க சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவர். இந்த நாட்களிலே எங்களால் விட முடியாத பாவங்களை இந்த நாட்கள் நாங்கள் இந்த கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. நீர் என்னை தூக்கும். நாங்கள் இந்த நாட்கள் எழுந்து என்னை எடுக்கிறோம் ஐயா. என்னை எழுப்புங்கப்பா. இயேசுவே துதிக்கிறோம். என்னுடைய கரங்களை பிடிங்க ஏசப்பா. எங்களால் இந்த பாவத்தை விட முடியவில்லை என்று எழுதுகிற பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. பல பாவ போராட்டங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், என்னால் இந்த பாவத்தை விட முடியல ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய கரத்தை தொடுங்கப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய கரங்களை தொட்டு தூக்குவீராக ராஜாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய இருதயங்களில் மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. இந்த செய்தி யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்போதே பரிசுத்த ஆவியானவர் தொடுங்க ஒரு ஆளுநர் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இருதய கடினத்தை மாற்றி போடுங்க. இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார் என்று எந்தெந்த காரியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவன் அற்புத சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. பரலோக மணவாளன் வர போகிறேன். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக மணவாட்டிகளாய் ஒவ்வொரு கரை திரை ஒன்றும் இல்லாதபடி பூவாரண பரிசுத்த வாட்டிகளாய் தூசி போன்ற பாவங்களை உடனே இருக்க என் தேவன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.